ஈஸியாக இருக்குது. எப்போ திறக்கப்பட்டது, எவ்வளோ வருஷமாக திறக்கப்பட்டது, என்ன பிரச்சனை, எதுக்காக கொடுத்தது, கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த ஏரியா மொத்தம் எவ்வளோ மதிப்பு தேசிய முற்போக்கு திராவிடக் கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி புரட்சி அன்னியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ள சரத்துக்கள் என்னவென்றால், இன்றைக்கு புதுக்கோட்டை மாநகராட்சி அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் இதுவரை எந்த ஒரு பூங்காக்களும் புதுப்பிக்கப்படவும் இல்லை. பல பூங்காக்கள் பூட்டு போடப்பட்டு பூட்டி உள்ளார்கள். அதனுடைய எதிரொலியாக இன்றைக்கு ஒரே ஒரு பூங்கா மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதன் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்ததன் விளைவாக இன்றைக்கு அனைத்து பூங்காக்களும் பூட்டு போடப்பட்டுள்ளது. அதனுடைய எதிரொலியாக இன்றைக்கு செல்லப்பா நகர் என்கின்ற புதுக்கோட்டை மத்தியிலே உள்ள செல்லப்பா நகரில் இருக்கின்ற பூங்கா 99 சென்ட் நிலப்பரப்பை கொண்ட அந்த பூங்கா அன்றைய நகராட்சி நிர்வாகம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது நல்ல முறையிலேயே பயன்பாட்டுக்கு பூங்காவும் அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது. அதனை அன்றைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் அன்றைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய கரங்களால் திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு இருந்த அந்த பூங்கா இன்றைக்கு தனிநபர் ஒருவருடைய பெயரில் பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளது. இதனுடைய சரத்துகளை அனைத்தையும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களை காண்பித்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறும், அதே போல அனைத்து பூங்காக்களும் உடனடியாக பராமரிக்கப்பட்டு திறக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கையாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஆண்டியப்பன் மகன், அதுதான் அந்த பட்டா ஆண்டியப்பன் மகன் ராமநாதன் பெயரில் இன்னைக்கு பட்டா இருக்கு. புதுக்கோட்டை தான் தெரியல. அதுக்கு தான் நம்ம அந்த எல்லா டீட்டெயில்ஸும் கொண்டு வந்து இப்போ மாவட்ட ஆட்சியர் இடத்துல கொடுத்துருக்கோம். இது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் நகராட்சி நிர்வாகத்திலையும் நாங்கள் தொடர்பு கொண்டோம். அதே போல் தாலுகா ஆஃபீஸில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் நடவடிக்கை எடுக்கலை. அதனால் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் இடத்துல மனு அளித்து 2024 மாற்றிருக்காங்க. 2020 பூங்கா அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது. 2024 தனிநபர் பேரில் பட்டா மாறுதல் நடைபெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 20-25 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இன்றைய மதிப்பு, மார்க்கெட்டுடைய மதிப்பு 25 கோடி ரூபா, 20 to 25 கோடி ரூபா மதிப்புள்ள 99 சென்ட் நிலத்தை இன்னைக்கு கையகப்படுத்தி அவங்க தனிநபரில் பட்டா போட்டிருக்காங்க. நகராட்சி சேல்ஸ் முறையாக கவர்மெண்ட் ஆர்டர் இல்லாமல் எப்படி பட்டா மாறும்? ஆமாம், நகராட்சி பேரில் இருந்த பூங்கா தான் இன்னைக்கு தனிநபர் பேரில் இருக்கு. நிச்சயமாக அவருமே உரிய நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்து பட்டா ரத்து பண்ணணும்.